நீங்க யாரையுமே நேத்திக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு அவர் இருப்பாரு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓஷோ கிட்ட ஒருத்த கேக்குறான், நீ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது அப்படி சொன்ன, இப்ப நீ வேற மாதிரி சொல்ற. ஆமா. ஆர் யூ நாட் கான்ட்ராடிக்டிங் யுவர்செல்ஃப்? உன்னை நீயே மாத்தி பேசுறியே. ஆர் யூ நாட் கான்ட்ராடிக்டிங் யுவர்செல்ஃப் அப்படின்னு கேட்டான். ஆஃப் கோர்ஸ் ஐ அம் கான்ட்ராடிக்டிங் மை செல்ஃப். வாட் இஸ் ராங் இன் இட்? ஓஷோ கேக்குறாரு, அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாரு. அவன் சொன்னான், நீ சொன்ன கருத்தை நீயே மறுத்தேன்னா என்ன மரியாதை இருக்குது? சரி, நீ சொன்ன கருத்தை நீயே இப்ப ஏன் மாத்தி பேசுற? Why are you talking like that ன்னு கேட்டான். அவர் சொன்ன பதில் ஆச்சரியமான பதில். I am changing my ideas because I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன். அடுத்த வார்த்தை சொன்னது செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். செத்தவர்கள் தான் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள முடியாது, உயிரோடு இருப்பவர்களால் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு சொல்ற சில பேர் கருத்தை மாத்திக்க முடியலன்னு சொன்னா அவன் செத்தவனுக்கு சமம். உயிரோடு இருப்பவன் தன் கருத்துக்களில் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். அதுதான் நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நீங்க